அன்பான உங்களுக்கு கும்பகோணம் புண்ணியமூர்த்தியின் பணிவான வணக்கம். பெட்டி நிறையா பணம் வச்சுருப்பான், பேங்க் நிறையா போட்டு வச்சுருப்பான். எங்கே பார்த்தாலும் இருக்கும், நகையாக இருக்கும், நட்டாக இருக்கும், நிறையா இருக்கும், செல்வம் வீட்டில் இருக்கும். அது இருக்கும், இருக்கிற இடத்துல அப்படியே இருக்கும். அதாவதுங்க, மற்றவங்களுக்கு செய்கிறத விடுங்க, தம் பொண்டாட்டி பிள்ளைக்கு கூட அவங்க கேட்குறத ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்க மாட்டான். சிடு 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 சிடுன்னு எரிஞ்சு விழுந்துக்கிட்டு அது எதுக்கு இது எதுக்குன்னு கேட்டுக்கிட்டு அப்படியே காலத்தை ஓட்டிக்கிட்டே இருப்பான். பணத்தை கை வச்சு தொட மாட்டான். அவனும் நல்ல சாப்பாடு சாப்பிட மாட்டான், அதை அனுபவிக்கவும் மாட்டான். ஆனால் பணம் மட்டும் சேர்த்துக்கிட்டே இருப்பான். இப்படிப்பட்ட ஆளுங்களை பார்க்குறாங்க வள்ளுவர் ஐயா. அவருக்கு அப்புறம் கோபம் வருமா வராதா? கோபமாக கூட சொல்லலை, மென்மையாக சொல்கிறாங்க பாருங்க. அவருடைய 1005வது குறட்பாவில் ஐயா சொல்கிறாங்க, கொடுப்பதுவும் துய்ப்பதுவும் இல்லார்க்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இல் அப்படின்னாரு. மற்றவங்களுக்கும் கொடுக்காம தானும் அனுபவிக்காம அதை அப்படியே வச்சு வச்சு பொத்தி 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 பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் எத்தனை கோடி செல்வங்களை அவன் குவித்தாலும் அதனால் எந்த பயனும் இல்லை. அவனுக்கும் இல்லை, ஊர் உலகத்துக்கும் இல்லை, மக்களுக்கும் இல்லை, பொண்டாட்டி பிள்ளைக்கும் இல்லை, உற்றார் உறவினருக்கு நண்பருக்கு ஒருத்தருக்கும் ஒரு பயனும் இல்லாமல் அந்த செல்வம் மட்டும் சேர்ந்துக்கிட்டே வரும். அது ஒரு நேரத்தில் எப்படியோ ஆகும், என்னென்னமோ ஆகும். அதெல்லாம் அனுபவித்தவங்களுக்கு தெரியும். ஏன்னா அப்படிலாம் ஒரு மனிதன் வாழக்கூடாது. சம்பாதிக்கிறோம், சிக்கனமாக இருக்க வேண்டியதான். ஆனால் செய்ய வேண்டிய செலவுகளை தன் மனைவி மக்களுக்கு, ஏதோ இல்லாதவங்களுக்கு முடிஞ்சதை அதெல்லாம் நம்ம செஞ்சு வாழ்ந்தாதான் அது உண்மையான வாழ்க்கை. இல்லைன்னா அடுக்கிய கோடி உண்டாயினும் இல்லைன்னு சொல்லி ஐயா முடிச்சிட்டாங்க. ஒன்றுமே இல்லாத வெறும்பையடா நீ அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம உணரணும். வாழ்க்கையில் மற்றவர்களுக்கும் நம்ம இந்த மாதிரி கருத்துக்களை எடுத்து சொல்லணும். வாழ்க வள்ளுவம். வணக்கம்.